மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு வெள்ளை அவலை சேர்த்துருவோம். திக்கான பால் ஒரு கப்பு. மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சாச்சு. பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருவோம். நெய் சூடானதும் 15 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பை நெய்யில் பொன்னிறமாக வறுத்தடலாம். முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். 1.5 கப்பு வெல்லத்தை சேர்த்துருவோம். 1/2 கப்பு தண்ணி. வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற அவல் விழுதை சேர்த்துருவோம். மிதமான தீயிலே 7 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிடலாம். 7 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நல்லா குக் பண்ணியாச்சு. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய், எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துருவோம். முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அவல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.